Take a deep breath in and deep breath out. Yes, Anchali Mudra, slower. Guru Mudra, place on your head. Namaskara Mudra, in front of your chest. உங்க மூச்சு சமநிலையா வச்சுக்கோங்க. உங்க முதுகு தண்டு நேரா இருக்கணும். Yes, rub your palms and wipe on your face. ஸ்லோவா உங்க கண்களை திறந்து உள்ளங்கைகளை பாருங்க. புரியல. கால்களை நீட்டி உட்காந்துக்கோங்க. இந்த பெல்லி ஃபேட்டை குறைக்கிறதுக்கான சில ஆசனங்களை வந்து இந்த மாணவர்கள் உங்களுக்கு செஞ்சு காட்ட போறாங்க. அதுல முதலாவது ஆசனா பத்ம கோணாசனா. பத்மாசனம் போட்டுக்கோங்க. ரெண்டு கைகளையும் லாக் பண்ணிக்கோங்க. உங்க பேக் போன் ஸ்ட்ரைட்டா இருக்கட்டும். மூச்சை இழுத்துக்கோங்க. இப்போ மூச்சை விட்டுக்கிட்டே ஸ்லோவா ரைட் சைட் பெண்ட் பண்ணுங்க. மேல இருக்க உங்களுடைய கை முட்டியை பார்க்க ட்ரை பண்ணுங்க. ஸோ இந்த ஆசனாவுடைய பேரு பத்ம கோணாசனா. இந்த ஆசனா பண்ணும்போது உங்களோட சைட் பெல்லி ஃபேட் வந்து ரெடியூஸ் ஆகும். இந்த சைடில் இருக்க இடுப்பு சதைகளை குறைக்கிறதுக்கு ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான போஸ் இது. உங்களால் முடிஞ்ச அளவுக்கு இந்த போஸ்ல வெயிட் பண்ணுங்க, போதுமானது. ஸ்லோவா மூச்சு இழுத்துட்டு எந்திரிங்க. இன்ஹேல். இப்போ எக்ஸேல். இந்த பக்கம் வெயிட் பண்ணுங்க. இந்த போஸ் வந்து ரெண்டு சைடுமே பண்ணக்கூடியது. ஏன்னா ரெண்டு சைடுல இருக்க ஹிப் ஃபேட்டையும் ரெடியூஸ் பண்றதுக்கு ஒரு முக்கியமான ஆசனம் இது. மெதுவா மூச்சு இழுத்துட்டு எந்திரிங்க பார்க்கலாம். ஸ்லோலி இன்ஹேல், எக்ஸேல், ரிலாக்ஸ். இப்ப உங்களுடைய இடது பக்கம் திரும்பி உட்காந்துக்கோங்க. இப்ப அடுத்ததா பார்க்கக்கூடியது முன்பகுதியில் இருக்க தொப்பையை, அதாவது அடி வயிற்று தொப்பையை குறைக்கிறதுக்கான ஒரு முக்கியமான ஆசனம் யோக முத்ராசனான்னு சொல்லுவாங்க. ரெண்டு கைகளையும் பின்னாடி கேட்ச் பண்ணிக்கோங்க. உங்க வலது கையால இடது கையை விரலை கோத்துக்கோங்க. எஸ். இதுல மூச்சு இழுக்கும் போது உங்க வயிற்று பகுதி வெளியில வரணும். எஸ். மூச்சை விட்டுட்டே முன்னாடி குனிங்க. கைகள் தூக்க வேண்டாம், கைகள் தூக்க வேண்டாம். எஸ். இது வந்து கைகள் தூக்கி பண்றது ஒரு ஸ்டேஜ். பட் சிலருக்கு வந்து ஷோல்டர் ஃபிளெக்சிபிலிட்டி இருக்காததுனால கைகள் வந்து உங்க உடம்ப ஒட்டி தரையிலே இருக்கலாம். யோக முத்ராசனான்னு சொல்லுவாங்க. இந்த ஆசனா பண்ணும்போது உங்களுடைய முன்பகுதியில் இருக்க கொழுப்பு, அதாவது முன் வயிற்று பகுதியில் இருக்க கொழுப்பு வந்து கம்ப்ரஸ் ஆகும். அந்த வயிற்று பகுதி அழுத்துறதுனால தொப்பையை குறைக்கிறதுக்கு ரொம்ப முக்கியமான ஒரு ஆசனம். ரிலாக்ஸ். மூன்றாவது ஆசனா பார்க்கலாம். நான் எளிமையான ஆசனா தான் கொடுத்துருக்கேன். இதை நீங்க வீட்லயும் ஃபாலோ பண்ணலாம். நேரா பார்த்து உட்காந்துக்கோங்க. இந்த ஆசனாஸ் எல்லாம் உங்களால எத்தனை கவுண்ட் முடியுமோ அந்த அளவுக்கு ட்ரை பண்ணா போதுமானது. ரொம்ப கஷ்டப்பட்டு பண்ண வேண்டாம். கால்களை நீட்டி உட்காந்துக்கோங்க. அடுத்தது மிக முக்கியமான ஆசனா, அதாவது தொப்பையை குறைக்கிறதுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட் போஸ்ன்னு கூட சொல்லலாம். பச்சிமோத்தாசனான்னு சொல்லுவாங்க. அதாவது போஸ்டீரியர் ஸ்ட்ரெச்சிங் போஸ்ன்னு சொல்லுவாங்க. ரெண்டு கைகளையும் மேலே உயர்த்திக்கோங்க. உங்க தலைக்கு மேல ரெண்டு கைகளும் நேரா பார்த்துருக்கணும். இந்த போஸ்ட்ல பார்த்தீங்கன்னா உங்க முதுகு தண்டு நேரா இருக்கணும். நான் ஒருத்தவங்களையும் ஒரு வியூவில் பண்ண வைக்கிறேன் பாருங்க. நீங்க லெஃப்ட் சைட் பார்த்து பண்ணுங்க, நீங்க ரைட் சைட் பார்த்து பண்ணுங்க, நீங்க நேரா பார்த்து பண்ணுங்க. ஸோ ஒருத்தவங்களையும் ஒரு சைட் பண்ண வைக்கிறேன். மூச்சை இழுத்துட்டே நேரா இருங்க. இப்போ மூச்சை விட்டுட்டே முன்னாடி பெண்ட் பண்ணுங்க. இதுல முடிஞ்சாக்கா உங்களோட கட்டை விரலை கேட்ச் பண்ணி ஃபர்ஸ்ட் ட்ரை பண்ணுங்க. எனக்கு அது ரொம்ப ஈஸியா வருது, எளிமையான ஆசனவா தெரியுது அப்படின்னா நீங்க குதிகால் கேட்ச் பண்ணி பண்ணலாம். இதுல ரெண்டு ஆப்ஷன் இருக்கு. இதுல பாருங்க, அந்த 3 பேருமே அவங்களோட நெத்தியை கொண்டாந்து காலுக்கு நடுவில் உங்க முகத்தை பிளேஸ் பண்ணியிருக்காங்க. அவங்க வயிற்று பகுதி தொடைய டச் பண்ற மாதிரி இருக்கு. ஸோ அதுக்கு ரொம்ப இம்பார்ட்டண்டான போஸ் இது. ரிலாக்ஸ். ஸ்லோலி மூச்சு இழுத்துட்டே இருந்தீங்க அண்ட் பிரீத் அவுட். ரிலாக்ஸ்.
இந்த 3 ஆசனாவையும் ஃபஸ்ட்டு நீங்கள் ட்ரை பண்ணலாம். அடுத்தடுத்த மெடிடேஷன் வந்துருங்க நீங்கள். அடுத்தடுத்த வீடியோஸில் தொப்பையை குறைக்கிறதுக்கான எளிமையான ஆசனங்களை இன்னும் என்னென்ன ஆசனங்கள் இருக்குன்னு ஒரு பார்ட்டாக பார்க்கலாம். அஞ்சலி முத்ரா, குரு முத்ரா, நமஸ்கார முத்ரா. Rub your palms and wipe on your face. Slowly open your eyes and see your palms. நன்றி.